ஆப்பிள் ஐஃபோன் செகண்ட்ஸில் நீங்கள் வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாரும் பார்க்குறது எதுவும் ஸ்க்ராச்சஸ் இருக்கா, பேட்டரி ஹெல்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. முக்கியமாக வாரண்டி இருக்கா, முடிஞ்சான்னு பார்ப்பீங்க. இந்த பேட்டரி ஹெல்த் பார்க்கும்போது, எவ்வளோக்கு கீழே இருந்தால் வாங்கக்கூடாது, எவ்வளோக்கு இருந்தால் வாங்கலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். பொதுவாக ஐஃபோன் 13, 14லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பஜாரில் பார்க்கும்போது 35 to 45 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது மேக்ஸிமம் அந்த டிவைஸ் வந்து வாரண்டி முடிஞ்சதாக தான் இருக்கும். அதாவது 1 வருஷம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 85, 88 இந்த மாதிரி பேட்டரி பர்சன்டேஜில் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணி வாங்க பாருங்க. ஐஃபோன் 13 35க்கு கீழே வாங்க பாருங்க. ஸோ 80க்கு கீழேலாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. திருப்பி நீங்கள் பேட்டரி ஒரு 6000மோ 7000மோ கொடுத்து செலவு பண்ணி மாற்றுற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் ஓப்பன் பாக்ஸ் பீஸு ஜஸ்ட் 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணது, 4 மந்த்ஸ் யூஸ் பண்ணது அப்படி இருக்கிற ஐஃபோனை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 100ம் கிடைக்கும், 98, 99, 95 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ செகண்ட்ஸில் ஐஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 90க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா பேட்டரி லைஃப்ல இருந்து ஓவரால் ஃபோனோட யூசேஜே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 85, 86, 88 அதுக்கப்புறம் 80 இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ஃபோன் வாங்கி கொஞ்ச நாளில் உங்களுக்கு என்னடா பேட்டரி நிற்கவே மாட்டேங்குது, பேட்டரி மாற்றலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு செகண்ட்ஸில் வாங்குறீங்கன்னா வாரண்டி எதுவும் யூசேஜ் எப்படி இருக்குது எல்லாம் பார்க்குற மாதிரி பேட்டரி ஹெல்த்தையும் குறிப்பாக பார்த்து வாங்குங்க.